இன்னைக்கு தாவேகா அரசின் முதல் பட்ஜெட் தடபுடலா தாக்கல் செய்யப்பட்டிருக்குது. நீங்களும் பார்த்துருப்பீங்க. உங்களோட சேர்த்து இந்த பட்ஜெட் தாக்கலை நேரலையிலேயே சுமார் 200 கோடி பேர் பார்த்ததெல்லாம் தரவுகள் தெரிவிக்குது. ஏண்டா என்னடா இது பித்தலாட்டமா இருக்குதே, ஒரு ஸ்டேட் கவர்மெண்டோட பட்ஜெட் தாக்கலை எப்படி 200 கோடி பேர் லைவ்ல பார்ப்பாங்க, என்னடா இது அநியாயம்ங்கிறீங்களா? அட நம்ம ஊர் மீடியாக்கள்லாம் நேத்துல இருந்து அப்படிதாங்க உருட்டி தள்ளிக்கிட்டு இருக்குது. உலகமே உற்று நோக்கும் பட்ஜெட், இந்தியாவே திரும்பி பார்க்க போகும் பட்ஜெட், பேரண்டத்தையே பெரட்டி போட போகும் பட்ஜெட்னு நம்ம ஊர் மீடியாக்கள் உருட்டின உருட்டுக்கெல்லாம் ஒரு அளவே கிடையாது. அவங்க உருட்டை பார்த்து தவக்கன்ஸே ஒரு மாதிரி தடுமாறி போயிட்டானுங்கன்னா பார்த்துங்க அவங்க உருட்டு எந்த மாதிரி இருந்திருக்கும்னு. இந்த மாதிரி பல தடைகளை தாண்டி இன்னைக்கு தாவேகா தன்னுடைய முதல் பட்ஜெட்டை சட்டமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்குது. இந்த பட்ஜெட்டை பற்றின என்னோட பார்வைங்கிறது என்ன அப்படிங்கிறத உங்களோட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த பட்ஜெட்டுக்கும் வடிவேலுவோட ஒரு காமெடிக்கும் வலுவான தொடர்பு இருக்குது, அதுக்கு அப்புறமா வர்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பட்ஜெட்டில் என்ன இருந்துச்சு என்ன இல்லைங்கிறத பற்றி சுருக்கமாக பார்த்துட்டு போயிடுவான். அதாவது இந்த பட்ஜெட்டை பற்றின எதிர்பார்ப்புங்கிறது பொதுமக்கள் மத்தியில் பெரிய அளவுக்கு இருந்ததான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்தது தான். ஏன்னா தாவேகா கவர்மெண்டோட முதல் பட்ஜெட்டு, விஜய் மாதிரியான ஒரு சினிமா சூப்பர் ஸ்டார் சிஎம் ஆகி போட போற முதல் பட்ஜெட்டு. ஸோ நல்லபடியா 4 விஷயங்கள் இருக்குங்கிற நம்பிக்கையோட மக்கள் இதை ஒரு எதிர்பார்ப்போட பார்த்தாங்கன்றதெல்லாம் உண்மைதான். அது மட்டும் இல்லாம அமைச்சர்கள்ல இருந்து தவக்கா ஆதரவாளர்கள்ல இருந்து நம்மூர் மீடியாக்கள் வரைக்கும் எல்லாரும் உருட்டுன உருட்டுங்கிறது அப்படியே இதுல அது இருக்க போகுது இது இருக்க போகுது, ஆணைய பூனையாக்க போறாங்க பூனையை ஆணையாக்க போறாங்க, இதெல்லாம் வேற லெவல்ல இருக்க போகுது. அது என்ன திமுக பட்ஜெட்னு நினைச்சுக்கிட்டீங்களா? ஏற்கனவே இருந்ததை காப்பி பேஸ்ட் பண்ணி அப்படியே போடுறதுக்கு இது தளபதியோட பட்ஜெட் ஆகும், தாவேகா கவர்மெண்டோட பட்ஜெட் ஆகும், அதெல்லாம் வேற லெவல்ல இருக்க போகுது, பெரிய அறிவிப்புகள்லாம் ஏகப்பட்டது வரப்போகுது அப்படின்னு தொடர்ச்சியா அவங்க உருட்டிக்கிட்டு இருந்ததும் மக்கள்கிட்ட ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு வைங்க. ஆனா எனக்கெல்லாம் இந்த பட்ஜெட்டை பத்தின எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. ஏன்னா நமக்கு தெரியாதா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் பட்ஜெட்ல என்ன இருக்கும், ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் பட்ஜெட்ல என்ன பண்ண முடியுங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாதா என்ன? நாம என்ன தவக்கன்ஸ் மாதிரி கூமுட்டைகளா? பட்ஜெட்டு அரசியல்ங்கிறதெல்லாம் இப்போதான் பார்க்குறோமா? ஒரு ஸ்டேட் கவர்மெண்டோட அதிகார வரம்புங்கிறது என்ன, அந்த அதிகார வரம்புக்குள்ள அவங்களால என்ன செய்ய முடியும் செய்ய முடியாது, ஒரு ஸ்டேட் கவர்மெண்டோட ரெவென்யூ சோர்ஸுகள்லாம் என்னென்ன, அதையெல்லாம் வச்சு என்ன செய்ய முடியும் என்ன செய்ய முடியாது, அவங்களுடைய எக்ஸ்பெண்டிச்சருங்கிறது பெரிய அளவுக்கு எதுக்கு போகுது, அதுக்கு வெளியில என்ன பண்ண முடியும் என்ன பண்ண முடியாதுங்கிறத பற்றியெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான். இவங்க இதெல்லாம் இப்போதான் புதுசாக பார்க்குறாங்க. அதனால அது இருக்கும் இது இருக்கும் ஆணை இருக்கும் பூனை இருக்குங்கிற மாதிரி ஒரு மாதிரி உருட்டிக்கிட்டு கிடந்தாங்கன்னு வைங்க. இது எல்லாத்துக்கும் மேலே விஜய் கிட்ட எதிர்பார்க்கறதுக்கெல்லாம் ஒன்றும் இல்லைங்கிறது விஜயோட பதவியேற்பு விழாவிலேயே தெளிவாக தெரிஞ்சு போன ஒன்று தான். ஆக்சுவலாக அந்த சமயத்திலையும் இப்படி தான் தவக்கன்ஸ் உருட்டிக்கிட்டு கிடந்தானுங்க. தளபதி 3 கையெழுத்து போட போறாரு, கையெழுத்து சிஎம் ஆனதுக்கு உண்டான கையெழுத்தை போட்ட உடனே இமீடியட்டா அடுத்த 3 கையெழுத்தை மக்களுக்காக அவர் போட போறாரு. அதுல என்ன இருக்க போகுதுன்னா இந்த மகளிர் உரிமை தொகையை 2500 ரூபாயை உயர்த்தி கொடுக்கறது, அப்புறம் பெண்களுக்கு தமிழ்நாடு முழுக்க இலவச பயணம், 3ஆவதா அனைத்து குடும்பங்களுக்கும் 6 சிலிண்டர் ஃப்ரீ. இந்த 3 கையெழுத்தை போட்டதுக்கு அப்புறம் தான் அவர் மூச்சே விடுவாரு, சம்பவம் பெருசா இருக்க போகுது அப்படின்னு உருட்டி தள்ளிக்கிட்டு இருந்தானுங்க. ஆனா அப்படியெல்லாம் அங்க ஒரு கூந்தலும் நடக்கல. அவர் சிம்பிளா 200 யூனிட் ஃப்ரீன்னு முடிச்சுட்டு போயிட்டாரு. 1500 கோடி பட்ஜெட்டுக்குள்ளேயே அத்தனையும் முடிச்சிட்டாரு. அந்த காசையும் இப்ப வேற மாதிரி வசூல் பண்ணிட்டாங்கன்னு வைங்க. ஸோ இவங்க நிர்வாகம் எப்படியே இவங்களுக்கு கொடுக்கிற மனசு இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ எனக்கெல்லாம் எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. அதிகபட்சமா நான் என்ன நினைச்சேன்னா, சரி இவ்வளவு பெரிய வெற்றியை மக்கள் அவருக்கு கொடுத்துருக்குறாங்க, ஸோ ஒரு 5000 கோடி ரூபாய் செலவுலையாவது அவருடைய பெயர் சொல்ற மாதிரி ஒரு பெரிய திட்டம் எதையாவது அறிவிப்பாரு, கண்டிப்பா அதை செய்வாப்ல அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன். கடைசியா என்ன நடந்ததுன்னா எதுவும் நடக்கல. ஏற்கனவே இருந்த திட்டங்கள் தொடருது, அவ்வளவுதான். ஏற்கனவே இருந்த திட்டங்களுக்கு வெற்றிங்கிற பேரை கூட சேர்த்து புதுசா சொல்ற மாதிரி சொல்லி இருக்கிறாங்க, அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில இவங்களையெல்லாம் பார்க்கும்போது இதுவே என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவுக்கு ஆறுதலான ஒரு விஷயம்தான். ஏன்னா சாஸ்திர சம்பிரதாயத்திலெல்லாம் இவங்க சங்கிகளையே மிஞ்சிடுவாங்க போல. பட்ஜெட் பேப்பரை எடுத்துக்கிட்டு திருப்பதி கோயிலுக்கு போறதையெல்லாம் பார்த்தா சாஸ்திர சம்பிரதாயத்தில் சங்கிகளே இவங்ககிட்ட தோத்து ஓடணும் போல. இப்படிப்பட்ட
ஆட்கள்கிட்ட அதிகாரம் இருக்கும்போது என்ன நடக்குமோங்கிற பயமெல்லாம் எனக்குள்ள இருந்தது உண்மைதான். ஏற்கனவே இருக்கிற ஸ்கீம்களை ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி காலி பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பயமெல்லாம் எனக்குள்ள இருந்தது உண்மைதான். ஆனால் அப்படி எதுவும் பெரிய அளவுக்கு நடக்கலை. ஏற்கனவே இருக்கிற ஸ்கீம்கள் தொடர்ற மாதிரி தான் பட்ஜெட் போட்டிருக்கிறாங்க. சில பிட்டுகளை எக்ஸ்ட்ராவும் போட்டிருக்கிறாங்க. உதாரணத்துக்கு ரேஷன் கடைகளில் ஏதோ பேக்கடு கோதுமை மாவு கொடுக்க போகிறாங்களாம். அப்புறம் ஸ்கூல் பசங்களுக்கு கொடுக்குற சைக்கிளோட சேர்த்து ஹெல்மெட்டு ஒரு வாட்டர் பாட்டிலாம் கொடுக்க போகிறாங்களாம். ஸோ அவங்க பங்குக்கு 1-2 பிட்டுகளை சேர்த்தி போட்டிருக்கிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் ஒரு ஆறுதலான விஷயம்தான். சங்கிகள் மாதிரி இதெல்லாம் ஆகாதுன்னு தூக்கி போடாம அதையெல்லாம் அப்படியே வச்சிருக்கிறாங்களே, அப்புறம் அதெல்லாம் ஆறுதலான விஷயம் இல்லையா? ஆக்சுவலா இந்த விஷயத்துல நம்ம பேச வேண்டியதுங்கிறது இது இல்லை. இதை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. அதாவது இந்த பட்ஜெட்டுங்கிறது, பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட இன்றைய நிகழ்வுங்கிறது நமக்கு வேற ஒரு வலுவான விஷயத்தை உணர்த்துது. அதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது விஜயோட அடுத்த 5 வருட ஆட்சி காலம்ங்கிறது எப்படி இருக்க போகுது, எதை நோக்கி போக போகுது, அவருடைய நடைமுறைங்கிறது எப்படி இருக்க போகுது, மக்களை அவர் எப்படி டீல் பண்ண போறாரு, ட்ரீட் பண்ண போறாரு அப்படிங்கிறதுக்கு உண்டான முன்னோட்டம் தான் இந்த பட்ஜெட். இதுதான் இது எல்லாத்துலயும் இருக்கிற ரொம்ப முக்கியமான விஷயம்ங்கிறது. அதாவது விஜய் சார் என்ன பண்ண போறாரு, அவருடைய நடவடிக்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த பட்ஜெட்ல இருந்து நாம சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். அதாவது அடுத்த 5 வருஷமும் இப்படிதான் இருக்க போகுது. விஜய் 5 பைசா பணம் எடுக்க போறது கிடையாது. யாரெல்லாம் விஜய் வந்தா ஆயிரக்கணக்கான ரூபாக்கள் நமக்கு பணம் கிடைக்கும், இந்த திமுக அதிமுக எல்லாம் திருட்டு பசங்க, இத்தனை நாளா திருடி தின்ட்டாங்க, நமக்கு ஒன்றும் கிடைக்காம பார்த்துக்கிட்டாங்க. ஆனா விஜய் சார் அப்படி கிடையாது. அவர் வந்தாருன்னா அள்ளி கொடுப்பாரு, அரசாங்க காசு அப்படியே அள்ளி கொடுப்பாரு. 1000 ரூபாய் 10,000 ரூபாய் நமக்கு பெனிஃபிட்டா கிடைக்கும் அப்படின்லாம் நம்பி யாரெல்லாம் ஓட்டு போட்டிருக்கீங்களோ அவங்கெல்லாம் இப்பவே தலையில துண்டெடுத்து போட்டுங்க. ஒரு நாளும் உங்களுக்கு அது கிடைக்க போறதில்ல. உங்களுக்கு அந்த மாதிரியான நல்லது நடக்க போறதே கிடையாது. சல்லி பைசாவை விஜய் எடுத்து உங்களுக்கு கொடுக்க போறது கிடையாது. அவருடைய ஆட்சிங்கிறது அடுத்த 5 வருடங்களுக்கு அப்படிதான் இருக்க போகுது. நீங்க அரசாங்க ஊழியராக இருந்தாலும் சரி, இல்ல சாதாரண வெளியில் இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, சாதாரண பொதுமக்களா இருந்தாலும் சரி, நீங்க விஜய்கிட்ட பெரிய அளவுக்கு பண எதிர்பார்த்து ஓட்டு போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க போறதே கிடையாது. விஜய் பணம் எடுக்க போறதே கிடையாது. அதுக்கு உண்டான ஒரு சிறப்பான உதாரணம் தான் இன்னைக்கு போடப்பட்டிருக்கிற அந்த பட்ஜெட்டுங்கிறது. விஜய் காசு விஷயத்துல ரொம்ப கராரா இருக்க போறாரு. உங்களுக்கு எல்லாம் பணம் கிடைக்க போறதே கிடையாது. அப்படியெல்லாம் ஒரு நினைப்பு உங்களுக்கு இருந்தா அதை அழிச்சிருங்க. அவர் மனசுக்கு தோணுன மாதிரி எதையாவது செய்வாரு. அதன் மூலமா ஏதோ 5000மோ 10,000மோ 1000மோ 500 உங்களுக்கு பலன் கிடைச்சா பயன்படுத்திக்கலாம். அவ்வளவுதான். நீங்க கேட்டு நீங்க எதிர்பார்த்தலாம் எதுவுமே நடக்க போறதில்ல. திரும்பவும் சொல்றேன், அரசு ஊழியர்கள் எல்லாம் கணிசமான பேரு அவருக்கு ஓட்டு போட்டிருக்கிறீங்க. எல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா இவங்க எல்லாம் திருட்டு பசங்க, பணத்தையே எடுக்க மாட்டேங்கிறாங்க. விஜய் சார் வந்துட்டாருன்னா வசூலை வலுவா பண்ணிடலாம், இன்னும் சம்பளத்தையெல்லாம் நெம்ப கூட்டி வாங்கிடலாம்ங்கிற நம்பிக்கையோட ஏகப்பட்ட அரசு ஊழியர்கள் விசில் சின்னத்துல குத்தி தள்ளி இருக்கிறீங்கன்றதெல்லாம் நமக்கு புரிஞ்ச விஷயம்தான், தெரிஞ்ச விஷயம்தான். ஆனா நோட் பண்ணிங்க, நீங்க நாளைக்கு ஏதாவது போராட்டம் கீராட்டம்னு களத்துல இறங்கும் போது விஜயின் உண்மை முகம் என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும். விஜய் அரசின் கொடூர முகம் என்னன்னு உங்களுக்கு தெரிய வரும். அப்பதான் திராவிட கட்சிகளோட அந்த மேன்மை மகத்துவம் எல்லாம் உங்களுக்கு புரிய வரும். அதெல்லாம் அங்க இருந்து சல்லி பைசா வர போறதில்ல. அவங்க சொல்றதுதான். அவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு பொத்து நாப்புல போனீங்கன்னா இருக்கலாம், இல்லைன்னா இருக்கவே முடியாது. வெகுஜன மக்களுக்கும் அதே தான். நாளைக்கு உங்களோட தேவைகள், கோரிக்கைகள், உரிமைகள்னு நீங்க ரோட்ல இறங்குவீங்கல்ல, களத்துல இறங்குவீங்கல்ல, போராட்டம் பண்ணுவீங்கல்ல, அப்போ உங்களுக்கு தெரியும் விஜயோட கொடூர முகம், விஜய் அரசின் கொடூர முகம், அது எப்பேற்பட்ட அடக்குமுறை ஒடுக்குமுறையெல்லாம் உங்க மேல ஏவி விட போகுதுங்கிற எல்லாத்தையும் பார்க்க தான் போறீங்க. அதுக்குண்டான ஒரு முக்கியமான ஒரு முன்னோட்டம் தான் இந்த பட்ஜெட். இதை நான் ஒன்றும் சும்மா சொல்லல. இப்போ இந்த பட்ஜெட்ல இந்த மகளிர் உரிமை தொகை பத்தின அறிவிப்பு வரும்னு கடந்த 2-3 மாசமா ஏகப்பட்ட பேர் உருட்டி தள்ளினாங்க. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்லயே நியூஸ் வந்தது, விஜய் 2,500 ரூபா கொடுக்க போறாரு, நீங்க கேஒய்சி அப்டேட் பண்ணலைன்னா உங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு மெயின் ஸ்ட்ரீம் நியூஸ் சேனல்கள்லயே நியூஸ் போட்டாங்க. ஆனா அதை பத்தின எந்த அறிவிப்பும் இந்த பட்ஜெட்ல இல்லை. ஏன்
அதுதான் மக்கள் மீது பயம் இருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் மக்கள் மீது துளி கூட பயம் இல்லாத ஆட்சியாளர்களுக்கும் இருக்கிற வித்தியாசம்ங்கிறது. எப்பேற்பட்ட மகத்தான வெற்றி இந்த மக்கள் விஜய்க்கு கொடுத்துருக்குறாங்க. கட்சி ஆரம்பிச்சு 2 வருஷத்துல ஆட்சியை பிடிக்கிறதுங்கிறதெல்லாம் ஆல்மோஸ்ட் நடக்கவே நடக்காத காரியம். ஆனா தமிழ்நாட்டில் நடந்திருக்குது. மக்கள் நம்பிக்கையோட விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மக்களுக்கு, பறந்துபட்ட மக்களுக்கு பலன் பெற மாதிரி அந்த 2500 ரூபா ஸ்கீம்ல 2500 முடியலினாலும் ஒரு 250 ரூபா சேர்த்து கொடுக்க இவங்களால முடியாதா? 1000 ரூபாங்கிறத 1250 நாங்க உயர்த்தி கொடுக்குறோம் அப்படின்னு இவங்களால சொல்ல முடியாதா? என்ன ஆயிரம்? 3000 கோடி, அதிகபட்சமா 3000 கோடி தான் அதுக்கு செலவாகும். அதை செய்யறதுக்கு கூட இவங்க தயார் கிடையாது. இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்த இந்த மக்களுக்கு விஜய் காட்டுற நன்றி கடன்கிறது இதுதான். ஸோ விஜய் நாளைக்கு அள்ளி கொடுத்துருவாரு, 1000 ரூபாய் நமக்கு அப்படியே வந்து விழுந்துடும் நம்ம பேங்க் அக்கௌண்ட்ல அப்படின்லாம் யாராவது நம்பிக்கிட்டு இருந்தீங்கன்னா சொல்றதுக்கு ஒண்ணும்ல, நீங்க நம்பிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எவ்வளவு பெரிய வெற்றி! வாய்களையே பேசினார்ல, நான் நன்றி கடனை தீர்க்கிறதுக்காக தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன், பொய் பேசி உங்களை ஒரு நாள் ஏமாற்ற மாட்டேன், என்ன செய்ய முடியுமோ அதைத்தான் சொல்லுவேன், சொல்றதைத்தான் செய்வேன்னு சினிமா வசனம் எல்லாம் பேசினார்ல. ஏன் 250 ரூபா சேர்த்து கொடுக்க முடியாதா? சரி, அப்படி கூட இல்லை. ஏற்கனவே 1,30,00,000 பேர் அந்த திட்டத்தில் பயன்பட்டு இருக்காங்கல்ல. ஒரு 20 லட்சம் பேரை புதுசா, ஒரு 25 லட்சம் பேரை புதுசா அதுக்கு சேர்த்து இவங்களால செலவு பண்ண முடியாதா? எவ்வளவு ஆயிரம் போகுது? ஒரு 2-3000 கோடி செலவாகும், அவ்வளவுதான். 5 லட்சம் கோடிக்கு பட்ஜெட் போடுற ஒரு இடத்துல ஒரு 2-3000 கோடியா பறந்துபட்ட மக்களுக்காக இவங்களால செலவு பண்ண முடியாதா? விஜய் காட்டுற நன்றி கடன்கிறது அதுதான். சரி, இதை கூட விட்டுருங்க. விஜயே சில சிறப்பு திட்டங்களை சொன்னாரு. இதெல்லாம் வேற கவர்மெண்ட் கொண்டு வந்த ஸ்கீம்னு வச்சுக்கோங்க. விஜய் அவருக்கான சிறப்பு திட்டங்கள்னு சில விஷயங்களை சொன்னாரு. அதுல முக்கியமானது இந்த தாய்மாமன் சீரு, அண்ணன் சீரு, இது 2க்கும் சேர்த்து இன்னைக்கு பட்ஜெட்ல எவ்வளவு பணம் ஒதுக்கி இருக்கிறாங்க தெரியுமா? 1500 கோடி. வெறும் 1500 கோடியை ஒதுக்கி இந்த 2 ஸ்கீமையும் முடிச்சு விட்டாங்க. இதன் மூலமா பலன் பெறவங்க அதிகபட்சமா எவ்வளவு பேர் இருக்க முடியும் பார்த்தீங்கன்னா 5 லட்சம். அதிகபட்சமா 5 லட்சம் பெண்கள் பலன் பெறலாம். அதுலயும் அந்த 1 கிராம் தங்க மோதிரம் கிடைக்குது பாருங்க, அதுல தான் 4.5 லட்சம் பெண்கள் பலன் பெறறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னைக்கு இவங்க அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற அந்த அண்ணன் சீர் திட்டத்துல அதிகபட்சமா ஒரு 75,000 பெண்கள் பலன் பெறலாம். அவ்வளவுதான். ஏன்னா 800 கோடி தான் அதுக்கு பணம் ஒதுக்கி இருக்கிறாங்க. இன்னைக்கு தங்கம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல விற்கிது. எவ்வளவு பேருக்கு கொடுக்க முடியும்? அதாவது எல்லா பெண்களும் இவரை அண்ணனா தம்பியா தாத்தாவா அப்பாவா எல்லாமாவும் நினைச்சுக்கணுமாமா. ஆனா இவர் கொடுக்கிற பெனிஃபிட் மட்டும் 5 லட்சம் பெண்களுக்கு தான் அதிகபட்சமா போய் சேருமாமா. அப்படி கணக்கு பார்த்து, அப்படி கண்ணும் கருத்துமா கணக்கு பார்த்து தான் காசை எடுப்பாராம். அப்படி சீலிங் செட் பண்ணுவாங்களாம். இவ்வளவுதான் பணம். ஏன் இதுக்கு இன்னும் சில 1000 கோடி சேர்த்து செலவு பண்ணி இன்னும் 20-30 லட்சம் பெண்களுக்கு இந்த பலன் போய் சேர்ற மாதிரி இவங்களால ஏற்பாடு பண்ண முடியாதா? நீங்க தான் உலக உத்தமர்களாச்சே. எந்த லீக்கேஜும் கிடையாது, ஊழல் கிடையாது, லஞ்சம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. தமிழ்நாட்டை அப்படியே கிளீனா தொடச்சி எடுத்துக்கிட்டீங்க. எந்த லீக்கேஜும் கிடையாது. கொடுக்கறதுக்கு என்னன்னு நான் கேட்கிறேன். அதுக்கெல்லாம் மனசு வேணும், மக்கள் மேல பயம் வேணும். யார் ஆட்சியில இது 2 இருக்குதோ, எந்த ஆட்சியாளர்களுக்கு மனம் இருக்குதோ, மக்களுக்கு கொடுக்கணுங்கிற மனம் இருக்குதோ, எந்த ஆட்சியாளர்களுக்கு மக்கள் மேல பயம் இருக்குதோ, நாம சொன்னதை செய்யலைன்னா நம்மளை தோக்கடிச்சிருவாங்க, ஓட்டரசியல்ல நம்ம வீட்டுக்கு போக வேண்டியதான் அப்படிங்கிற பயம் இருக்குதோ, அவங்க ஆட்சியில மட்டும்தான் பறந்துபட்ட மக்கள் கையில காசு போய் சேரும். பறந்துபட்ட மக்களுக்கு நல்லது நடக்கும். கடந்த 50-60 வருஷத்துல மக்கள் மேல பயம் இருக்கிற ஒரே கட்சினா அது திமுக மட்டும்தான். அதனாலதான் திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் பெரிய பெரிய திட்டங்கள் கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தப்படுது. ஆனா அதோட வேல்யூ மக்கள் சரியா புரிஞ்சுக்கிறதுல அவங்களே தோக்கடிச்சிடறான்னு வைங்க, அதை விடுங்க. ஆனா நல்லது நடக்கணும்னா அதான் சொல்றேன், மனம் வேணும், மக்கள் மேல பயம் வேணும். விஜய்க்கு 2ம் கிடையாது. ஸோ திரும்பவும் சொல்றேன், பல 1000 ரூபா வரும்னு நம்பிக்கிட்டு இருந்தவங்கலாம் நம்பிக்கிட்டே இருங்க. ஒரு நாள் உங்களுக்கு அது கிடைக்க போறதே இல்லை. இந்த வடிவேலு மம்மட்டியான்னு ஒரு படத்துல ஒரு விஷயம் பண்ணுவாரு. அப்படியே அள்ளி அள்ளி கொடுப்பாரு. நெல்லை அள்ளி அள்ளி அந்த இதில் போட்டு விட்டுக்கிட்டே இருப்பாரு. மக்களும் ஆர்வமாக வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அங்கே போய் தான் யோசிப்பாங்க, என்னடா இவன் நெல்லை இப்படி அள்ளி அள்ளி விட்றானே, என்ன கணக்கு அப்படின்னு பார்த்தா அது அத்தனையும் பதிராக இருக்கான், நெல்லாவே இருக்காது. அதுக்கப்புறமா போய் மக்கள் வடிவேலுக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி தான் விஜயண்ணா கதையும். விஜயண்ணா பதரை தான் ஏற்றி விட போறாரு. அதை நீங்கள் நெல்லுன்னு நினச்சி சந்தோஷப்பட்டுக்கலாம். அவ்வளோதான் உங்களால் முடியும். அவர்கிட்ட போய் கேட்டிங்கன்னா அவரோட இன்னொரு முகத்தை பார்ப்பீங்க. நிலைமை இன்னும் மோசமாயிரும். அப்படித்தான். இன்னும் நிறைய பேசலாம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.